செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக தலைவராக மேலும் ஓராண்டுக்கு அன்புமணி நீடிப்பார் என நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தேர்தல் ஆணையத்தில் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், பொதுக்குழு கூட்டியதே சட்டவிரோதம் என தற்போது ராமதாஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? அன்புமணி தலைமையில ஏற்கனவே பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவுடைய தலைவராக அன்புமணி மற்றும் பொதுச் செயலராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகமாமா அவருடைய பதவி காலத்தை ஓராண்டு காலம் நீட்டிப்பு செய்வதென ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில இந்த பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமான கூட்டம், இது செல்லாது, நிறுவனரான தன்னுடைய அனுமதி இல்லாமல், தன்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், தன்னை ஆலோசிக்காமல் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாகவும், ஓராண்டு காலம் பதவி நீட்டிப்பு என்பது இந்த தீர்மானம் செல்லாது என்று அறிவிக்க கோரி ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தரப்புல தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகாரானது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அன்புமணி தரப்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் தொடர்பாகவும் அதே போல தலைவர் நீட்டிப்பு உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் குறித்த ஆவணங்களை ஓரிரு நாட்கள்ல தேர்தல் ஆணையத்திடம் அன்புமணி தரப்பில் வழங்க இருப்பதாகவும், முறைப்படி இந்த தகவலை ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான தீர்மான நகலோடு ஆவணங்களை அன்புமணி தரப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க இருப்பதாக அவருடைய தரப்பு தகவலாக இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.